ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் மினி vlog. இன்றைக்கி ஈவினிங் காலேஜ்லேருந்து டேரெக்டாக பல்லடம் வந்துட்டேன். இன்றைக்கி பல்லடத்தில் குத்து விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்காக நானும் அக்காவும் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். பல்லடத்தில் இருக்க அங்காளம்மன் கோவிலில் தான் இன்றைக்கி குத்து விளக்கு பூஜை. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து எல்லா விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மற்ற திங்ஸ் எல்லாமே கோவில்லையே கொடுத்துட்டாங்க. இந்த குத்து விளக்கு பூஜைக்குன்னு சொல்லி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு 200 ருபீஸ் பே பண்ணி நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம குத்து விளக்கு மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ எனக்கு அக்காவே வந்துட்டு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன், அக்கா கூட சேர்ந்து கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்தோடனே நாங்கள் கொண்டு வந்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நான் ஒரு நல்லா டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பிரசாதமும் கொடுத்துருப்பாங்க சாமிக்கு வைக்கிறதுக்காக. ஸோ அதுவும் எல்லாமே வச்சு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு வந்துட்டு நான் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். அப்புறம் குத்து விளக்குக்கும் அதேமாதிரி அவங்க கொடுத்த பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச மாதிரி சந்தன குங்குமம் வைக்கிறது, அந்த பூவை வேறு ஏதாவது வச்சு மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி நான் வந்துட்டு சும்மா இருக்க டைம் அதெல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். ஆடி மாதம் அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். அதுலேயும் ஆடி வெள்ளிக்கிழமை வந்துட்டால் ரொம்ப ஸ்பெஷல் தான். பர்டிகுலராக கேர்ள்ஸுக்கு அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வேண்டிப்பாங்க. இல்லைன்னு ஏதாவது பிரசாதம் வந்துட்டு அவங்களே வீட்டில் செஞ்சு அவங்க கையால் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு நான் அந்த அளவுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டேன். பட் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன், அப்புறம் வீட்லேயே திருப்தியாக சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ இந்த தடவை எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறங்காட்டி நான் இந்த தடவை வந்திருந்தேன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் குத்து விளக்கு பூஜையில் நானே பண்ணுறது. ரொம்ப எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் எதுவும் இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணினதில்லை. இன்றைக்கி இவ்வளோ பேர்த்துக்குள்ளே நானும் ஒருத்தியாக இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. நல்லா நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நானே என் கையால் வந்துட்டு அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சதுலேருந்து வீட்டுக்கு ரிட்டன் வர வரைக்கும் எல்லா திங்ஸும் எல்லா பூஜைக்கு தேவையான எல்லாமே பார்த்து நானே செஞ்சுட்டேன். இதுவே நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே சாமிக்கிட்ட வந்து அவங்க தான் வந்து தட்டில் விளக்கு காமிச்சு எல்லாமே பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நம்ம கொண்டுட்டு வந்தது தான் சாமி. ஸோ நம்மளே நம்ம கையால் எல்லா பூஜையும் பண்ணுவோம். நம்ம மனசில் நினச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் நம்மளுக்கு தருவார் அப்படிங்கிற திருப்தியோடு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் நைட் வந்துட்டு பூஜை முடியறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே அன்னதானமும் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.